கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுடைய எல்லா சப்ஜெக்ட் 1 மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது என்ன டிப்ஸ் அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈச் சப்ஜெக்ட்ஸ்க்கு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஆல்ரெடி நீங்கள் நிறைய 1 மார்க்ஸ் படிச்சிருப்பீங்க. அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். பட் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்காது. இருக்கும், நிறைய வெப்சைட்டில் இருக்குது. பட் தேடி எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. நமக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் இருக்குது. பட் தேடி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல நமக்கே எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். பட் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா 1 மார்க்ஸுடைய 12th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டுடைய மெயின் சப்ஜெக்ட் 1 மார்க்ஸ் வந்து கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு அதான் இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே கீழே இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஃபிசிக்ஸ்க்கான 1 மார்க் கொஷின் பேங்க், இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் 1 மார்க் கொஷின் பேங்க் இங்கே இருக்கும். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடும். ஸோ தட் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கொஷின் பேப்பர்ஸ், ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனுக்குடன் ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஃபிசிக்ஸ்க்கான தமிழ் மீடியம் 1 மார்க் கொஷின் பேங்க் இருக்குது. அண்ட் கெமிஸ்ட்ரியோடைய வால்யூம் 1 இங்கிலீஷ் மீடியத்துக்கான 1 மார்க் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 2 உடைய இங்கிலீஷ் மீடியம், அண்ட் நெக்ஸ்ட் வால்யூம் 1 தமிழ் மீடியம், வால்யூம் 2 இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th மேக்ஸ்க்கான 1 மார்க் கொஷின் பேங்க் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அண்ட் அதே போல் தமிழ் மீடியம் கொடுத்துருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் போடுறீங்க, தமிழ் மீடியம் போட மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டோம். பட் இதை தாண்டி வெப்சைட்டில் இன்னும் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. material.kalvikadal.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு டெமோவும் காமிக்கிறேன் வீடியோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் 12th மேக்ஸ் இருக்குது. அண்ட் பயோ பாட்டனி 1 மார்க் கொஷின் பேங்க் இருக்குது தமிழ் மீடியம். அண்ட் பயோ ஜுவாலஜிக்கான தமிழ் மீடியம் இருக்குது. பட் பயாலஜிக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஷின் பேங்க் இல்லை இது வரைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணலாம். ஜுவாலஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கான 1 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் அக்கௌண்டன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மார்க் கொஷின் பேங்க் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. காமர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் இருக்குது. எக்கனாமிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, சாரி, நமக்கு வந்து எக்கனாமிக்ஸுக்கு தேடி பார்த்தோம் கிடைக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்ஸை வச்சு தான் நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த 1 மார்க்ஸை படிக்க போகிறோம். இந்த 1 மார்க்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்கில் 15 மார்க் இருக்குது. அதுவே உங்களுக்கு 12th மேக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் மட்டுமே 20 மார்க் இருக்குது. ஓகேங்களா, அந்த 20 மார்க்கு ரொம்பவே சாலிடாக நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா அந்த 20ல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 18 வந்து புக் பேக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக மோஸ்ட்லி. ஸோ தட் நீங்கள் புக் பேக்கை தெளிவாக எப்படி படிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த புக் பேக்கை படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. படித்தா மட்டும் போடாது, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 மார்க் கொஷின் பேங்கை யூஸ் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இல்லை அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் முடியும் அப்படின்னா பிரிண்ட் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வித் சாய்ஸோடு இருக்கும். நான் உங்களுக்கு லைவ் ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12th ஃபிசிக்ஸ்க்கான வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 உடைய புக் பேக் 1 மார்க்ஸ் கொஷின் பேங்க் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்துக்கானது இது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பட்டன் நீங்கள் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ப்ரிவியூ மட்டும் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரிவியூ ஐக்கான் பாப்போட் ஐக்கான் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவியூ வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நீங்கள் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். இதில் வந்து நமக்கு 1 மார்க்ஸ் வித் சாய்ஸோடு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி புக்கில் படிச்சுட்டு இருப்பீங்க. படித்ததை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் இருந்து ½ hour செலக்ட் பண்ணுங்கள். மினிமம் 20 to ½ hour வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். சரி, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து படித்து முடிச்சிடலாம். நமக்கு ஃபிசிக்ஸில் பெரிய 1 மார்க்ஸ் இல்லை. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லாம் படிக்கும் போது நிறைய 1 மார்க்ஸ் இருக்கும். அதை நீங்கள் அப்போவே டிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன 1 மார்க்ஸுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் 1 மார்க்கில் நமக்கு சாலிடாக 20 மார்க் வந்து இருக்குது. ஃபிசிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் 15 மார்க் இருக்குது. ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸுக்கு 15 மார்க் இருக்குது. நான் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 மார்க்ஸ் 1 மார்க்கில் இருக்குது. அது ரொம்பவே ஈஸியாக எடுத்தலாம். அண்ட் புக் பேக்கில் தான் மோஸ்ட்லி இந்த பப்ளிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக்கில் நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க. தமிழ் மட்டும்தான் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புக்கின் சைடில் கேட்டிருக்காங்க. பட் நிறைய அது கூட வந்து புக் பேக் இருக்குது. ஸோ புக் பேக்கை தெளிவாக படிச்சுட்டு போங்க. இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் புக் பேக்கு படிச்சுங்க. இதே போல் 11th 10th வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 11th 10th இதே போல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பண்ணலாம். அண்ட் இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தெளிவாக சொல்லிவிட்டோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க இதில் இல்லாத சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லை, அதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் material.kalvikadal.in அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்
பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சர்ச் பார் மேலே இருக்குங்களா, அது இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் பார் இருக்கும் மேலே நமக்கு டாப் ரைட் கார்னரில் இருக்கும். அதில் வந்து சர்ச் இப்போ எனக்கு பாப் ஆகிடுச்சு. இந்த சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 12th எக்கனாமிக்ஸ் 1 மார்க் கொஷின் பேங்க் வேணும் அப்படின்னா நான் 12th எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். 12th எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் 1 மார்க் கொஷின் பேங்க் சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அப்படியே என்டர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வரும். பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் மட்டும் என்ன இருக்கோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில நேரத்தில் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே காமிச்சிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கடையில் அப்படின்னா ஜஸ்ட் லோட் மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துருக்குங்க. அதை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் எக்கனாமிக்ஸ் மேபி நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ தட் நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கொஷின் பேங்க்ஸ் இருக்கோ அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கொஷின் பேங்க்ஸ் நம்ம புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷினுமே இருக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து கோட்டலி 1 மார்க் கொஷின் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கோட்டலிக்கானது மட்டும் இருக்கும். அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேபிள் இருக்கும். இந்த லேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷின் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு பிஸ்னஸ் மேக்ஸில் சாப்டர் 1 to 5 கிரியேட்டிவ் 1 மார்க் இருக்குது. ஸோ தட் இதுபோல் நீங்கள் வந்து வெப்சைட்டை செக் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வெப்சைட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை அப்படின்னா நம்ம தான் சர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ தட் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. material.kalvikadal.in வெப்சைட்டோட URL. அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் கல்வி கடல் மெட்டீரியல்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள் வரும். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பில்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் நல்லா பண்ணுங்கள். அண்ட் 1 மார்க்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. 1 மார்க்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க.